நல்லாம்பட்டி சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாஸ் அரைச்சிக்கலாம். எவ்வளோ அளவுன்னு சொல்லி நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன். ஒரு பேனில் நிறைய நல்லெண்ணெய் விட்டு 1 கையளவு காஞ்ச மிளகாய், 2 கையளவு சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, 1 கையளவு கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஹாஃப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே அது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப தண்ணி ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வெள்ளை சாதம் தான். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.